ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். வாங்க, இன்றைக்கி நாங்கள் வந்து ஆப்கானி சிக்கன் மலாய் டிக்கா பார்க்கலாங்க. கிரீமியாக இது வந்து நான் வந்து 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோக்கு மேலேயே இருக்குது இந்த சிக்கன்னு. நல்லா சுத்தம் பண்ணி சும்மா கொஞ்சம் துண்டு தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி துண்டு எலும்பு இல்லாத துண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து அப்படியே மிக்ஸ் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு சின்னதாக வெங்காயம் போட்டு ஒரு குறப்பாக அடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் குறப்பாக. இதிலே வந்து நாங்கள் இப்போ மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா, அப்புறம் மட்டன் மசாலா இதை அப்படியே போட்டுக்கலாம். இதில் குறப்பாக கொஞ்சம் இதுவும் நாங்கள் ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதுவும் குறப்பாக அடிச்சுட்டு இருந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் வந்து ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சும்மா 1 ஸ்பூன் போடுங்க, போதும். அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் போதும். அப்புறம் க்ரீன் சில்லி சாஸு, இது வந்து க்ரீன் சில்லி சாஸு கொஞ்சமாக போட்டுக்கலாம், போதும். இது வந்து மறுபடியும் அடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த மசாலா. இவ்வளோதாங்க, ரொம்ப மெலிசாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் உப்பு காரம் எல்லாம் சூப்பராக கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு இதில் வந்து நான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் ஒரே ஒரு ப்ரெட்டு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் வந்து ஊற வச்சு எல்லாம் பிழிஞ்சி சும்மா இது வந்து பைண்டிங்காக தாங்க நான் போடுறேன். இதில் அப்படியே போட்டுக்கலாம். எல்லாம் பிழிஞ்சி போடுங்க. அப்படியே போட்டு நல்லா மசிஞ்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து க்ரீம் செய்கிறதுக்கு, கிரேவி வந்து செய்கிறதுக்கு அதுக்கு வந்து ரெடி பண்ணலாம். வாங்க, ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்து சும்மா கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவி இது எடுத்து நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நான் எல்லோரும் காமிக்கிறேன், உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் தடவி கொஞ்சம் மசாலா எடுத்து இந்த மாதிரி குச்சி எடுத்து நல்லா இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து நீளமாக தான் போடுறேன். இந்த மாதிரி போட்டு பாருங்க, இதை அப்படியே எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா எல்லாம் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் வந்து பட்டர் கூட போட்டேன், மெல்ட் ஆகட்டும். இது போட்டு வந்து ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஃப்ரை இது சும்மா ஒரு சிக்கன் பாதி அளவு வறுத்து எடுத்துக்கலாம். நாங்கள் இது போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்மில்லாஹ். நல்லா வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.
எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்க, எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து மறுபடியும் போடுறேன். இதே மாதிரி போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நான் ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கடாயில் வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டு ஒரே ஒரு வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு 50 கிராம் முந்திரி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அரை வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது பேஸ்ட்டு. இதில் வந்து கொத்தமல்லி கூட போடலாம். நான் வந்து பச்சையாக தான் போட்டு அரைப்பேன். அது பேர் வந்து இதிலே வதக்கி தான் செய்வாங்க. அது கொத்தமல்லியோடைய ஸ்மெல்லு வந்து அவ்வளோ இறங்காது அதில். அதனால் வந்து நான் பச்சையாக தான் போடுவேன். இது கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க, நல்லா அரிச்சு இப்போ வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடல நாங்கள். இது இப்போ வந்து இது நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். போட்டுட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா மெலிசாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். நல்லா வந்து மெல்ட்டாக விட்டுருங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2 லவங்கம் 2 பட்டை போட்டுக்கலாம். இதில் வந்து அரைச்சிருக்கிற மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட்டும் உப்பு போட்டுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா, ஜீரகத்தூள், கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக பார்த்து போடுங்க. நல்லா வந்து க்ரீமியாக வரட்டும். இப்போ வந்து கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கலாம். நல்லா க்ரீமியாக வரட்டும். மூடி வச்சுட்டு நல்லா வந்து ஸ்மெல்லெல்லாம் போகட்டும், பச்சை வாசனைலாம் பார்க்கலாம். இப்படியே போட்டுடலாம். அதில் போட்டுட்டு நல்லா வந்து க்ரீமியாக வரட்டும். இன்னும் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலியே வச்சிடலாம். வச்சுட்டு நான் காமிக்கிறேன். மூடியோட ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் ஸ்மோக் கொடுத்துடலாம். ஸ்மோக்குக்கு வந்து ஒரு துண்டு கறி வந்து எடுத்து நல்லா வந்து இது பண்ணிக்கலாம். நெருப்பாக வந்துடட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இது நல்லா கொதிக்குது. ஆஃப் பண்ணிடலாம். இது ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு கிண்ணம் வச்சிடலாம். கிண்ணம் வச்சுட்டு இந்த நெருப்பு வந்து நல்லா சூடாகட்டும். போதும். இதில் வச்சு இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே விட்டுடுங்க. இது சர்வ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பரான மலாய், அஃகானி மலாய் சிக்கன், சூப்பரான டிஷ்ஷு.